வெல்கம் பேக் டு த செகண்ட் ஆஃப் இந்தியா பேட்டிங். இந்தியா பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா பிரியாணி விருந்து மாதிரி இருந்துச்சு சார். தரமான சம்பவம். என்னப்பா என்ன போயிட்டு வரதுக்குள்ளே டக்குன்னு மேட்ச் முடிஞ்சுன்னா பார்த்துக்கங்களேன். அந்த மாதிரி சம்பவம் கொல்கட்டாவில் நடந்திருக்குன்னா சும்மாவா? எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. இது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கூலியில் தலைவர் சொல்ல மாதிரியே தான் முடிச்சிடலாமா அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச்சருக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட்டு, ஒரு ரன்னு கொடுத்துருவார். செகண்ட் ஓவரில் நம்ம ஆன்கின்சன் ஓவர் போடுவார். சஞ்சு என்ன கண்ணில் இருந்தானுங்கிறது தெரில, பேக் டு பேக் 4-6ன்னு வெலாசிட்டி 22 ரன் அடிச்சிட்டார் அந்த ஓவரில். அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை அப்படியே ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. மூணாவது ஒரு ஆர்ச்சர் போட அபிஷேக் ஒரு 2-4 ஒரு 6 ஒன்று வெலாசிட்டு. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஒரு வுட்டு போட்டு 6 ரனில் கொடுத்துட்டு போக 4 ஓவருக்கு 39 ரன்னு. ஒரு ரன் ரேட் ஒரு 9.8 சம்திங் அந்த இதில் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு 5th ஓவர் போடுறதுக்கு ஆர்ச்சர் வராரு. சஞ்சு அவுட்டு. அடுத்த ஒரு 2 பாலில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூர்யா 360 டிகிரியில் ட்ரை பண்ணார் ஸ்கொயர் லெக்கில், அப்படி மேலே ஏறிடுச்சு. ஒரு 2 விக்கெட் ஆச்சு அந்த ஓவரில். அதை முடிச்சு 6th ஓவர் வுட்டு அபிஷேக்கு போட வரான். அப்போ என்ன ஆச்சு, ஒரு 2 6 ஒரு 4 அந்த ஓவரில் 18 ரன்னு. அடுத்தது ஆர்ச்சர் 7வது ஓவரில் ஒரு 4 ரன்னு கொடுக்க 8வது ஓவர் ரஷீது அவர் வந்து போடுறாரு. ஃபஸ்ட் பால் 4, செகண்ட் 6, 3வது பால் 6. இது எப்படி இருந்துச்சுன்னா, நீ யாருங்கிறது நீ எழுதின புக்கு உனக்கு பேசுண்டா அப்படிங்கிற மாதிரி, அபிஷேகை செதுக்குன யுவராஜ்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இது. என்ன கிளாஸ் பேட்டிங் அபிஷேக்கு, பாப்பா அந்த அப்படியே நம்ம யுவராஜை பின்னாடி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்ன மாதிரி செதுக்கியிருக்கான் பாருங்கள் யுவராஜ். தரமான சம்பவம் தான் அபிஷேக் செஞ்சது. அடுத்தது ஓவர் போட வர அபிஷேக் ஒரு 6 ஒன்று அடிக்க, நீ யார் ஓவர் போட வந்தாலும் ஒரு ஓவரில் ஒரு 6 கண்டிப்பாக இருக்குடானுங்கிற மாதிரி டக்குன்னு ஓவரில் 6 அடிச்சுட்டே இருந்தார் அபிஷேக். அப்புறம் லிவிங்ஸ்டன் ஒரு 7 ரன்னு கொடுத்துட்டு போவ, அடுத்தது ஆன்கின்சன் ஓவர் போட வரான். அவன் ஓவரில் 6, 4 அபிஷேக். அடுத்தது 12th ஓவர் ரஷீத் கான் ஓவர் போட வர, அப்பையும் 6. அடுத்தது ரஷீத் கான், சரி இதுக்கு மேலே இவனுங்களை அடித்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு விக்கெட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 79ல் அவுட் ஆகிட்டு அப்படியே அபிஷேக் போகிறாப்புல. போய் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் பார்த்தாக்கா மேட்சே முடிஞ்சுங்க. அவ்வளோதான். வாட்டா